பாளையங்கோட்டை வ.உ.சி. மைதானத்தில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக இளைஞர்கள் விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக எமது செய்தியாளர் விக்கியிடம் கேட்கலாம். விக்கி, சொல்லுங்க, ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராடும் இளைஞர்கள் எப்போது தங்களுடைய போராட்டத்தை தொடங்கினார்கள்? இப்போ அங்க இருக்கக்கூடிய நிலவரத்தை பதிவு பண்ணுங்க. அதாவது ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவும் பீட்டா அமைப்பை தடை செய்ய கோரியும் நேற்று மாலை சரியாக 4 மணி அளவில் பாளையங்கோட்டை வ.உ.சி. மைதானத்தில் இந்த போராட்டமானது தொடர்ந்தது. முகநூல் நண்பர்கள் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் இணைந்த நண்பர்களால் இந்த போராட்டமானது துவங்கப்பட்டது. 100 பேர் கொண்டு துவங்கப்பட்ட போராட்டமானது தொடர்ந்து 1000, 1200, 1500 வரை இந்த கூட்டமானது கூடி இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு தெரிவித்து போராட்டமானது நடைபெற்று வந்தது. தொடர்ந்து விடிய விடிய இந்த போராட்டமானது இதே பகுதியில் நடந்து வந்தது. இந்த போராட்டக்காரர்களுக்கு இங்கேயே உணவு தயார் செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டது. இப்பொழுதும் கொட்டும் பணியும் பொருட்படுத்தாது பெண்கள், இளைஞர்கள் இந்த பகுதியில் கூடி இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டம் குறித்து இந்த பகுதியில் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒருவரிடம் கேட்கலாம். சார், இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு, என்ன கோரிக்கை நீங்க முன் வச்சு இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க? கோரிக்கையை நாங்கள் முதலிருந்து அலங்காநல்லூரில் ஆரம்பிச்சது தான், அதே கோரிக்கையை தான் நாங்கள் முன் வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னமும் எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும், எங்களுக்கு பீட்டாவை தடை செய்யணும், அவசர சட்டை கொண்டு எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்தி ஆகணும், அவ்வளோதான். இப்போதைக்கு நாங்கள் மாணவர்களை அரெஸ்ட் பண்ண மாணவர்களை ரிலீஸ் பண்ணுங்கிற வச்ச கோரிக்கையை சொல்லிட்டாங்க, சரின்ட்டாங்க. அடுத்த கட்டத்தில் எங்களுக்கு மற்ற கோரிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் எங்களோட கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்கோம். மேலும் இன்னொரு சமூக ஆர்வலர் நம்ம இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க, அவங்களிடமும் கேட்கலாம். இந்த போராட்டத்தில் நீங்க கலந்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட மனநிலை என்ன? இந்த போராட்டத்தில் நீங்க கலந்துக்கிட்டதுக்கான நோக்கம் என்னமா? இந்த போராட்டத்துடைய நோக்கமே நாங்கள் எங்களுடைய உரிமைக்காக போராடிட்டு இருக்கோம். எங்களுடைய உரிமையை நசுக்க பார்க்கின்ற அரசுக்கு நாங்கள் எதிராக நிற்கிறோம் என்று அரசு நினைத்தாலும் சரி, நாங்கள் விடுகின்ற சவால் இது. ஒவ்வொரு ஆண்டும் ஜல்லிக்கட்டு தொடர்ந்து நடக்க வேண்டும். ஜல்லிக்கட்டு மட்டுமில்லை, இப்போதைக்கு நாங்கள் ஜல்லிக்கட்டுக்காக இங்கே இருக்கிறோம். இருந்தாலும் கூட எங்களுடைய உணர்வை பாதிக்கின்ற அளவுக்கு அரசு நடந்து கொண்டிருக்கிறபடியால் அரசுக்கு நாங்கள் விடும் சவாலாக நேற்று மாலை 4 மணி முதல் சரியாக சொன்னால் இப்போது 6:30 மணி வரை ஏறத்தாழ 13 மணி நேரம் நாங்கள் கடுமையான பணியில் இங்கே வாடிக்கொண்டிருக்கும் போது அரசு என்ன செய்கிறது என்று தெரியவில்லை. எங்களுக்கான அரசா என்று தெரியவில்லை. ஏதோ இராணுவ ஆட்சியின் கீழே நாங்கள் இருப்பது போல ஒரு உணர்வு இருந்தாலும் கூட எங்களுடைய போராட்டம் ஒரு நாளும் நீர்த்து போகாது. எங்களை ஒடுக்க முடியாது, எங்களை அடக்க முடியாது. அரசு தான் அடங்க வேண்டும், மக்கள் அடங்க மாட்டோம், எங்கள் பிள்ளைகள் அடங்க மாட்டார்கள். நாங்கள் அடங்குவதற்காக பிறக்கவில்லை, உரிமைக்காக போராடும் போது எங்களை அடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அரசுக்கு விடுகின்ற சவால் இது. அதாவது தொடர்ந்து 15 மணி நேரத்திற்கு மேலாக இந்த இடத்துல போராட்டமானது நடைபெற்று வருகிறது. மேலும் இன்று கல்லூரி மாணவர்களும் இந்த போராட்டத்தில் இணைவார்கள் என தெரிகிறது. இந்த நெல்லை மாவட்டத்தில் இன்று பல்வேறு பகுதிகளில், அதாவது வள்ளியூர், தென்காசி, ராதாபுரம் ஆகிய பகுதிகளிலும் இளைஞர்களை ஒன்று திரட்டி இன்று போராட்டமானது நடைபெற்று வருகிறது. மேலும் சட்டக்கல்லூரி சார்பாக இன்னைக்கு சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை தெரிவிக்கிறார்கள். வழக்கறிஞர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஆகிய எல்லாமே இந்த பகுதியில் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அவங்களோட கோரிக்கையாக வைக்கப்படுவது என்றால் காளைகளை வாடிவாசலில் அவுழ்த்து விடும் வரை எங்களது போராட்டம் ஓயாது என்றே அவர்களது தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது.